டிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955511814. ஹெல்த் கஃபே தமிழ் யூடியூப் சேனல் பார்வையாளர்களுக்கு பன்ருட்டி ஆரோக்கியம் ஹாஸ்பிட்டல்ஸ் நிறுவனரும் மருத்துவருமான ஐயனாரின் அன்பான வணக்கங்கள். இன்று நாம் ஆண்மை குறைபாடு பற்றி விரிவாக பார்க்க இருக்கிறோம். பொதுவாக ஆண்மை குறைபாடு என்பது திருமணமாகி ஒரு ஆண்டு காலம் வரை குழந்தை பேர் இல்லாமல் இருந்தால் அதை ஆண்களுடைய மலட்டுத்தன்மைன்னு சொல்லலாம். பொதுவாக மலட்டுத்தன்மை விபத்துக்களால் தலையில் பலத்த காயம் உண்டாவது, முதுகுத்தண்டில் கழுத்திலிருந்து அடிமுதுகு வரை பின்புறமாக பலமாக அடிபடுவது, இடுப்பு எலும்பு பெல்விக்குன்னுவாங்க, அந்த இடுப்பு எலும்பு கூபக எலும்பு அதிலே பலமாக அடிபடுவது, இதனாலாம் வர்றதுக்கு நிறைய காரணம் இருக்குது. இதெல்லாம் காரணங்கள். இது இல்லாமல் விந்து சுரப்பி, அந்த டெஸ்டிக்கில் இருக்கிற அந்த விந்து சுரப்பியில் போகிற நரம்பு சுருட்டல் இருந்தாலும் ஆண்மை குறைபாடு கண்டிப்பாக வரும். இது இல்லாமல் ஆண்குறி பொதுவாக சில பேர் சின்னதாக இருக்கிறதுனால ஆண்மை குறைபாடுன்னு நினைப்பாங்க, பெருசாக இருந்தால் தான் ஆண்மை குறைபாடு இல்லைன்னு நினைப்பாங்க. அதெல்லாம் ஒரு காரணம் இல்லை. என்னை பொறுத்தவரை ஒரு 3 சென்டிமீட்டர் நீளம் இருந்தாலும் எரெக்ஷன் நல்லா இருந்ததுன்னா அது 6 சென்டிமீட்டராக விரிவடைஞ்சிரும், பெருத்து போயிடும். எரெக்ஷன் நல்லா வரும்பொழுது அந்த எரெக்ஷன் விரைப்புத்தன்மை இருக்கிறது தான் முக்கியமான காரணம். விந்து கெட்டியாக இருக்கணும், விந்து நீர்த்து போயிருக்கக்கூடாது. பொதுவாக இந்த காம உணர்வை, அதாவது உடல் உணர்ச்சிகளை தூண்டக்கூடியது ஆண்களுக்கு டெஸ்ட்ரோஜன்ன்ற ஒரு ஹார்மோன் தான். இது அளவாக சுரந்ததுன்னா உங்களுக்கு ஆண்மை குறைபாடே இருக்காது. சரி, குழந்தை இல்லாமல் போகிறதுக்கு இந்த டெஸ்ட்ரோஜன் ஹார்மோன் சுரப்பு குறைபாடும் ஒரு காரணம். இது இல்லாமல் சில பேருக்கு விந்தில் உயிரணுக்கள் எண்ணிக்கை கூடவே இருக்கும், அதாவது நார்மலுக்கு அதிகமாகவே இருக்கும். இருந்தாலும் அதனுடைய இயங்கு வேகம் மொட்டாலிட்டின்னு வாங்க, அந்த மொட்டாலிட்டி இயங்கு வேகம் குறைவாக இருந்ததுனாலும் அது போகிறதுக்குள்ளே பொதுவாக 40 மில்லியன் உயிரணுக்கள் ஒரு விந்துவோட, ஒரு ஆணோட விந்தில் இருக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த 40 மில்லியனுக்கு குறைவாக இருந்தாலும் சரியாக அந்த குழந்தை உருவாகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி அலோபதி தரப்புலையும் சொல்லுவாங்க. என்னை பொறுத்தவரை 40 மில்லியன் உயிரணுக்கள் வெளியில் இருந்தாலும், அதாவது பெண்களுடைய யோனிக்குள் விடப்பட்டாலும் ஒரே ஒரு உயிரணு தான் கருமுட்டையை தொலைச்சிக்கின்னு போய் கரு உருவாகும். அந்த ஒரு முட்டையை 2ஆக பிரிஞ்சதுன்னா ரெட்டை குழந்தை உருவாகும். ஆக இதுக்கு முக்கியமாக என்ன தேவைன்னா இயங்கு வேகம் தேவை. மொட்டாலிட்டின்றது அந்த இயங்கு வேகம் குறைவாக இருந்தாலும் போகிறதுக்குள்ளேயே எல்லா அணுக்களும் உயிரணுக்களும் இறந்து மலட்டுத்தன்மை குழந்தை பேர் இல்லாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுபோல் எந்த காரணங்களால் உங்களுக்கு மலட்டுத்தன்மை ஏற்பட்டிருந்தாலும் முதல்ல ஸ்பெர்ம் டெஸ்ட் மட்டும் எடுத்துக்கின்னு எங்கிட்ட வந்தால் போதும். அதில் உயிரினங்களுடைய ஷேப் நல்லா இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை, இயங்கு வேகம் நல்லா இருந்ததுன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. எல்லாமும் சில பேருக்கு நல்லா இருக்கும், ஆணுக்கும் நல்லா இருக்கும், பெண்ணுக்கும். அந்த அப்டாமினல் ஸ்கேன் எடுத்து பார்க்கும் பொழுது அவங்களுடைய கருப்பை, சினைப்பை, ஃபெலோப்பியன் டியூப்பு இது எல்லாமே தெளிவாக அடைப்பு இல்லாமல் இருக்கும். இவருக்கும் விரைப்புத்தன்மை இருக்கும், அவங்களுக்கும் கிளர்ச்சி இருக்கும். எல்லாமும் இருந்தாலும் அவங்க தாம்பத்தியத்தில் முழு நிறைவு அடைஞ்சாலும் சில பேருக்கு குழந்தை பிறக்காது. அதுக்கு காரணம் வாதம்ன்றது 80 வகையில் சொல்லுவாங்க சித்த மருத்துவத்தில். அந்த 80 வகையில் யோனிவாதம்னு ஒன்று இருக்குது. அந்த யோனிவாதம்ன்றது உயிரணுக்கள், அதாவது விந்துவையே சினைப்பைக்குள்ளே, கருப்பையை தாண்டி சினைப்பைக்குள்ளே போகாமல் தடுத்துரும். அதாவது மொத்த விந்துவுமே அது வெளியே தள்ளிடும். அந்த மொத்த விந்துவும் வெளியே வரும்பொழுது உயிரணு கருமுட்டையோடு சேர்றதுக்கான வாய்ப்பு இல்லை.
இதுக்கு யோனிவாதம்னு பேர். இது மாதிரி இருந்த சில பேரையும் நாங்கள் வைத்தியம் பார்த்து சரி செஞ்சுருக்கிறோம். ஆக ஆண்தன்மை குறைபாடு நான் சொன்ன காரணங்களால் எந்த காரணங்களால் வந்தாலும் அதுக்கு நாங்கள் தீர்வு கொடுக்குறோம். மன அழுத்தம், அதாவது நீண்ட நாள் மன அழுத்தத்தில் இருக்கிறது, நீண்ட நாள் வேலை இல்லாமல் இருக்கிறது, பொருளாதாரத்தில் நிறைவடையாமல் இருப்பது, வேலைக்கு போகாமல் இருக்கிறவங்கள வீட்டில் யாரும் மதிக்க மாட்டாங்க, வேலை வெட்டி இல்லாதவங்க குடும்பத்திலேயே சொல்லுவாங்க, வெளியிலையும் சொல்லுவாங்க. இதனால் ஏற்படுகின்ற மன உளைச்சல், உங்களுக்கு எந்த காரணத்தினாலும் உங்களுக்கு மலட்டுத்தன்மை இருந்தாலும் நீங்கள் எங்ககிட்ட வந்தீங்கன்னா நாங்கள் இந்த ஸ்பேம் டெஸ்ட் மட்டும்தான் முதல்ல எடுப்போம். ஸ்பேம் எல்லாமே நல்லா இருந்து உங்களுக்கு குழந்தை இல்லைன்னா டெஸ்ட்ரோஜன் அந்த ஹார்மோன் சரியாக இருக்குதான்றதை எடுப்போம். விந்து பையில் விதைப்பையில் நரம்பு சுருட்டல் இல்லாமல் இருக்கான்ட்டு அதுக்கு ஒரு அல்ட்ராசவுண்ட் எடுக்க சொல்லுவோம். இதெல்லாம் உங்களுக்கு எல்லாமும் நல்லா இருந்து குழந்தை இல்லாமல் இருந்ததுனா தான் இந்த மேற்கொண்டு டெஸ்ட்லாம் எடுக்க சொல்லுவோம். முதல்ல நாங்கள் எடுக்க சொல்கிறது விந்து ஸ்பேம் டெஸ்ட் மட்டும்தான் எடுக்க சொல்லுவோம். அதில் உங்களுக்கு ஏதாவது குறைபாடு இருந்தால் அந்த குறைகளை நிவர்த்தி பண்ணியே கொடுத்துருவோம். உங்களுக்கு கண்டிப்பாக எங்ககிட்ட சிகிச்சை எடுத்துக்கும் பொழுது ஓராண்டிலேயே உங்களுக்கு குழந்தை அது மகப்பேறு உண்டாகிவிடும். இப்போ சில பேருக்கு உயிரணுக்கள் குறைவாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு 4 மாத சிகிச்சையே போதுமானது. 4 மாதம் இல்லைன்னா 5 மாத சிகிச்சையே கண்டிப்பாக போதுமானது. சில பேருக்கு உயிரணுக்களே நில்லுன்னு இருக்கும், ஒரு உயிரணு கூட இல்லை அப்படின்ற மாதிரி வரும். அவங்களுக்கு மட்டும் 6 மாதத்துலேருந்து 7 மாதம் சிகிச்சை எடுக்க வேண்டியது இருக்கும். பொதுவாக மகப்பேரின்மை குழந்தையின்மை சார்பாக எங்ககிட்ட மருத்துவம் பார்க்க வர்றவங்க மருத்துவமனையில் தங்கி வைத்தியம் பார்த்துக்க வேண்டிய அவசியம் கண்டிப்பாக கிடையாது. நேராக வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே உள்ளுக்கு சாப்பிட்றதுக்கு தான் மருந்து கொடுப்போம். மலர் மருந்து கொடுப்போம், ஹோமியோ மருந்து கொடுப்போம், ஆயுர்வேதா மருந்து கொடுப்போம், சித்த மருந்து கொடுப்போம். இதில் பாதி மருந்து நாங்களே சொந்தமாக தயாரிக்கிற மருத்துவத்தை தான் கொடுப்போம். உங்கள்கிட்ட எந்த குறைபாடு இருந்தாலும் இப்போ எரெக்ஷன் சரியாக இல்லை அப்படின்னா ஒரு வாரத்திலே உங்களுடைய எரெக்ஷனில் முன்னேற்றம் இருக்கும். ஒரு 3 வாரத்துக்குள்ளே எரெக்ஷன் கண்டிப்பாக முழுசாகவே உங்களுக்கு வந்துடும். 3 சென்டிமீட்டர் இருக்கிற ஒரு உறுப்பு ஆண் உறுப்பு 6 சென்டிமீட்டர் அளவுக்கு வரும். தடிமனும் நல்லாயிருக்கும், எரெக்ஷனும் நல்லாயிருக்கும். விந்தணுவே சுத்தமாக இல்லை அப்படின்றவங்களுக்கு மட்டும்தான் அந்த எரெக்ஷன் வர்றதுன்றது உங்களுக்கு 1 மாதம் ஆகலாம். அந்த எரெக்ஷன் வர்றதுக்கு விந்தணுக்கள் உற்பத்தின்றது 2.5 மாதம் கழித்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இருக்கிற மாதிரி தெரியும். எப்படியோ உங்களுக்கு ஒரு 6 இல்லை 7 மாதத்தில் அந்த விந்தணுக்களுடைய உற்பத்தி நார்மலுக்கு வந்துடும். அதனுடைய ஷேப் எல்லாமே நல்லாவே இருக்கும். இந்த விந்தணுக்களுடைய உயிரணுக்களுடைய வடிவமும் அதனுடைய இயங்கு வேகமும் சரியாக இருந்தால் 20 மில்லியன்லே 20 மில்லியன் உயிரணுக்களே உங்களுக்கு கருத்தரிக்கிறதுக்கு வாய்ப்பு 100% இருக்குது. நாங்கள் 40 மில்லியன் உங்களுக்கு வரவழைச்சி கொடுப்போம். ஏன்னா எங்கள்கிட்ட வைத்தியம் பார்த்து உயிரணுவே இல்லாத ஒருத்தர் ஏற்கனவே பூண்டியிலேருந்து துரைன்னு ஒருத்தர் பேட்டி கொடுத்துருக்காரு. அவருக்கு 20 மில்லியன் வந்தது. இடையிடையே வைத்தியத்தை நிறுத்தி வேற பார்த்துக்கினாரு. அவருக்கே 20 மில்லியன் நாங்கள் டெஸ்ட் எடுக்கும் பொழுது ஒரு அலோபதி டாக்டர் என்னுடைய நண்பரே சொன்னார். அவர் பேர் அறிவொளி MBBS. இங்கே அன்னை கிளினிக்குன்னு ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கார், அலோபதி மருத்துவர் தான். சார் இந்த டெஸ்ட்டில் எல்லாமே நார்மலாக இருக்குது, எல்லாம் மெச்சூர்டு செல்லாக இருக்குது, இதிலே அவருக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னார். அவர் சொன்னது போலவே அடுத்த 2 மாதத்தில் அவங்க கருத்தரிச்சிட்டாங்க. இப்போ அந்த பிள்ளைக்கு அவருக்கு 2 ஆண் குழந்தைகள் இருக்குது. அந்த 2 ஆண் குழந்தைகளுக்கும் 23 வயசு 21 வயசு 2 குழந்தைகளும் ரொம்ப ஆரோக்கியமாகவே இருக்கிறாங்க. ஒரு தம்பி வேலைக்கு போயிட்டான், ஒரு தம்பி இப்போ படிச்சுக்கின்னு இருக்கான். உயிரணுவே இல்லாத ஒருவர். அவர் ஏற்கனவே யூடியூப் சேனலில் பேட்டியே கொடுத்துருக்காரு. பொதுவாக மலட்டுத்தன்மை இருந்தாலே வெளியில் ஒரு மாதிரி குடும்பத்துலேயும் பேச ஆரம்பிச்சிருவாங்க, சமுதாயத்துலேயும் பேச ஆரம்பிச்சிருவாங்க.
இந்த மன உளைச்சல்லாம் இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு 10 ஆண்டு காலம் வரைக்கும் குழந்தை இல்லாமல் கூட தாராளமாக இங்கே வரலாம். எங்களை பொறுத்தவரை ஆணுக்கு 50 வயது வரை தாராளமாக குழந்தை பெற்றுக்கிறது பண்ணி கொடுக்க முடியும். பெண்களாக இருந்தால் 40 வயசு வரைக்கும். அவங்க 40 வயசுலாம் கடந்துட்டாங்கன்னா 40 வயசுக்கு மேலே 50 வயசுக்குள்ளே மெனோபாஸ் பீரியட் வந்துடும். அதனால் 40 வயசுக்குள்ளே பெண்களுக்கு இருந்து ஆண் 50 வயதுக்குள் வந்தாலும் நாங்கள் சிகிச்சை கொடுத்து இங்கே வந்து உங்களுக்கு குழந்தை பேர் உண்டாக்குவோம். துரை என்பவர் ஏற்கனவே யூடியூப் சேனலில் பேட்டி கொடுத்துருக்காருன்னு நான் சொல்லியிருக்கேன். அவர் எங்ககிட்ட 45 வயசில் தான் ட்ரீட்மெண்ட்டுக்கே வந்தார். அவருக்கு குழந்தை நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி 23 வயசுலேயும் 21 வயசுலேயும் இருக்கிறாங்க. இதுவரை நாங்கள் குழந்தையின்மைக்கு பார்த்ததில் ஒரு அனுபவம் என்னன்னா, ஆண் மட்டும் வைத்தியம் பார்த்துக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்குது, பெண் மட்டும் வைத்தியம் பார்த்துக்கிறாங்கன்னா அவங்களுக்கு பெண் குழந்தை பிறக்குது. இது என்ன காரணம்னா, ஆண் வைத்தியம் பார்த்துக்கும் பொழுது அவருடைய விந்துவோட வீரியத்தன்மை, இயங்கு வேகம் எல்லாமே பெண்ணை விட பெண் வந்து வைத்தியம் பார்க்காத போது இவருக்கு வீரியம் அதிகமாக இருக்கிறதுனால ஆண் குழந்தைகளாக பிறக்கிறாங்க. பெண் வைத்தியம் பார்த்திங்கன்னா ஆணை விட பெண் வந்து அவருடைய உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு பெண் குழந்தை பிறக்குது. இதை பார்த்துட்டே பூண்டி கிராமத்தில் இருந்து ஒருத்தர் 3 பெண் குழந்தை இருக்குது, எனக்கு ஆண் குழந்தை வேணும், உங்கள்கிட்ட வைத்தியம் பார்த்துக்கணும். எங்கள் கிராமத்திலே 2 பேர், துரைன்றவருக்கும் திருநாவுக்கரசுன்றவருக்கும் ஆண் குழந்தை தான் பிறந்திருக்குது, எனக்கு ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கு வைத்தியம் பாருங்கன்னு ஒருத்தர் கேட்டார். நான் சொன்னேன், இதுக்கு நான் உத்தரவாதம் கொடுக்க முடியாது. எங்கள்கிட்ட வைத்தியம் பார்த்துக்கணும், உங்களுக்கு ஆண் வைத்தியம் பார்த்துக்கணும் ஆண் குழந்தை பிறக்குது, பெண் வைத்தியம் பார்த்துக்கணும் பெண் குழந்தை பிறக்குதுன்றது இது வரைக்கும் உண்மையாக இருந்தாலும் இதுக்கு உனக்கு ஆண் குழந்தை தான் பிறக்குன்றதுக்கு வைத்தியம் உத்தரவாதம் கொடுத்து பண்ண முடியாது அப்படின்னு சொன்னேன். ஆனால் அவருக்கு ஒரு ஆலோசனையும் சொன்னேன். பொதுவாக மாதவிடாய் ஆன நாட்களிலிருந்து இரட்டைப்படை நாட்களில் 8, 10, 12, 14, 16, 18 8வது நாள் கூட வச்சுக்கணுன்றது அவசியம் இல்லை. 10, 12, 14, 16, 18 இந்த நாட்களில் உடலுறவு வைத்து கொண்டால் 100க்கு 95% ஆண் குழந்தை பிறக்குது. ஒற்றைப்படை நாட்களில் வச்சிங்கன்னா பெண் குழந்தை பிறக்குதுன்றது எங்களுடைய அனுபவம். இது வந்து சித்த மருத்துவத்திலையும் சொல்லியிருக்காங்க, இரட்டைப்படை நாட்களில் வச்சுக்கணும் அப்படின்ட்டு. இதை சீனாவிலையும் கடைப்பிடிக்கிறாங்க. இரட்டைப்படை நாட்களில் வச்சுருக்கோம் 100க்கு 95% ஆண் குழந்தை பிறக்கிறது உறுதியாக்கப்பட்டு இருக்கிறது. எங்களுடைய அனுபவத்திலையும் அது உறுதியான விஷயந்தான். அதனால் நல்லா இருக்கிறவங்க ஆண் குழந்தை வேணும்னு நினச்சிங்கன்னா இரட்டைப்படை நாட்களில் வச்சுக்கோங்க. எந்த குழந்தை வேணுனாலும் இருக்கலான்றது உங்களுக்கு இந்த நாள் கணக்கு பார்க்க தேவையில்லை, எப்போ வேணுனாலும் உறவு வச்சுக்கலாம். இப்போ நீண்ட காலமாக சர்க்கரை வியாதிக்கு, ஹை பிபிக்கு, இரத்த குழாய் அடைப்பு மூளையில் இருக்கிறதுக்கோ அல்லது இதயத்தில் இருக்கிற அடைப்புக்கோ ஒரு 5 ஆண்டுகளுக்கு மேலாக அலோபதி மருத்துவம் செய்யும் பொழுது கூட அதனுடைய பக்க விளைவுகள் காரணமாக அவர்களுக்கு இரத்தம் அசுத்தமாகி, நரம்பு பலவீனமாகி, நரம்பு தளர்ச்சியாலையும் குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இது மாதிரி நீங்கள் எந்த காரணங்களும், அதாவது நீண்ட நாள் மன அழுத்தம், இது போன்ற எந்த காரணங்களாலும் உங்களுக்கு ஆண்மை குறைபாடு ஏற்பட்டு குழந்தை பேர் உண்டாகாமல் இருந்தால் அதற்கும் நாங்கள் அந்த சர்க்கரை வியாதிக்கும் சேர்த்து மருத்துவம் செய்கிறோம். இப்போ உங்களுக்கு இதயத்து நோய் இருந்ததுன்னா இதய நோய்க்கும் சேர்த்து மருத்துவம் செய்து உங்களுக்கு குழந்தை பேர் ஏற்படுவதற்கு நாங்கள் சிகிச்சை அளிக்கின்றோம். வேறு எந்த நீண்ட நாள் நோய்க்கு நீங்கள் மருந்து எடுத்து கொண்டு இருந்தாலும் அந்த நீண்ட நாள் நோய்க்கும் நாங்களும் சிகிச்சை கொடுக்குறோம். ஒரே நேரத்தில் நாங்கள் அலோபதி மருந்தை உடனே நிறுத்த சொல்ல மாட்டோம். நாங்கள் கொடுக்குற ஹோமியோ மருந்துக்கும் சித்தா மருந்துக்கும் 1 மணி நேர இடைவெளியில் உங்களுக்கு அந்த அலோபதி மருந்தையும் எடுத்துக்க சொல்லுவோம். உங்களுக்கு 1 வாரம் ஆன பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அலோபதி மருந்தை எங்ககிட்ட இருக்கிற பட்டப்படிப்பு படித்த சித்தா டாக்டரும் ஹோமியோ டாக்டரும் சொல்லுவாங்க, இந்தந்த மருந்தை நீங்கள் இப்போ குறைக்கலாம், ஒரு மாத்திரையை இந்த அளவு பாதியாக குறைச்சி எடுங்கன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எடுத்து ஒரு 4 நாள் வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா அதுக்கும் பிறகு அவங்க அந்த மாத்திரையை முழுசாக நிறுத்த சொல்லுவாங்க. இப்போது 2 வேளை எடுக்கிறீங்க பிபிக்கோ இல்லை ஹார்ட்டுக்கோ அப்படின்னா அதில் முதல்ல காலையில் எடுக்கிற மருந்தை பாதியாக குறைப்போம்.
நைட்டுக்கு முழுசாக எடுக்க சொல்லுவோம். அது 4 நாள் எடுத்தீங்க அப்படின்னும் பொழுது அதில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நம்பிக்கையோடு இருக்கிறீங்க, உங்களுக்கு எந்த அதாவது எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாமல் நார்மலாக இருக்கிறீங்கன்னும் போது நைட்டு மருந்தை பாதியாக குறைக்க சொல்லுவோம் ஒரு 4 நாளைக்கு. அதுக்கும் பிறகு காலை மருந்து முழுசாக நிறுத்திடுவோம். அப்படி ஒரு 4 நாள் போகும். அதுக்கும் பிறகு நைட்டு மருந்தையும் 4 நாள் ஆச்சுன்னா மொத்தத்துக்கு 16ஆவது நாளில் உங்களுக்கு நீங்கள் எடுக்கிற எல்லா மருந்தையுமே நாங்கள் நிறுத்திடுவோம். அது எந்த வியாதியாக இருந்தாலும் சரி. என்ன நீங்கள் சர்க்கரை வியாதிக்கு எடுக்கும் பொழுது கண்டிப்பாக உணவு கட்டுப்பாடு இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். உணவு கட்டுப்பாடுன்னா நாங்கள் ஒன்றும் புதுசாக கடுமையான பொதுவாக நாட்டு வைத்தியம்னா உப்பு இல்லாமல் சாப்பிடணும், காரம் இல்லாமல் சாப்பிடணும், புளி இல்லாமல் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி கிடையாது. உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஆனால் சர்க்கரை வியாதிக்கு அலோபதியில் உங்களுக்கு என்ன சொன்னாங்களோ அந்த டயட்டே நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். அப்படி இல்லையா, நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு உடல் உழைப்பு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு கலோரி எடுத்துக்கினீங்கனாலே உங்களுக்கு மருந்து எடுத்துக்கும் பொழுது சுகர் நார்மலுக்கு வந்துடும். அந்த வகையில் உங்களுக்கு நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா ஒரு மாதத்தில் முழுசாகவே சர்க்கரை வியாதிக்கும் நீங்கள் மாத்திரை எடுக்க வேணாம், எங்கள் மருந்து மட்டுமே எடுங்கன்னு சொல்லுவோம். உங்களுக்கும் சேர்த்து 6 மாதத்தில் நாங்கள் உங்களுக்கு குழந்தை பேர் உண்டாவதற்கு நிச்சயமாக வாய்ப்பினை உண்டாக்கி தருவோம். இது மாதிரி சர்க்கரை வியாதி இருந்து 15 வருஷம் சர்க்கரை வியாதி இருந்து கூட எங்ககிட்ட வைத்தியம் பார்த்துட்டு சரியானவங்களாம் இருக்கிறாங்க. அதனால் உங்களுக்கு ஆண்மை குறைபாடு எந்த காரணங்களால் ஏற்பட்டு இருந்தாலும் நம்பிக்கையோடு இங்கே தங்கி வைத்தியம் பார்க்க தேவையில்லை, மருந்து வாங்கிக்கின்னு போயிட்டே சரியாகலாம். ஒரு 2-3 தடவை வந்தால் போதும். அதுக்கு பிறகு நீங்கள் ஆன்லைனில் கூட மருந்து வாங்கிக்கலாம். விந்தணுக்கள் குறைபாடு இருப்பவர்களுக்கு மீண்டும் சொல்லிவிடுகிறேன், 4 மாத சிகிச்சை போதுமானது. விந்துவே இல்லைன்றவங்களுக்கு தான் 6 மாதம் 7 மாதம் மருந்து சாப்பிட வேண்டியது இருக்கும். வேறு எந்த வியாதி இருந்தாலும் சர்க்கரை வியாதி, பிபி, இதய நோய், இது மாதிரி இல்லைன்னா பக்கவாதம், இது மாதிரி எந்த நோய் இருந்தாலும் உங்களுக்கு 6 மாதங்களில் அந்த நோயையும் குணப்படுத்தி குழந்தை பேறு உண்டாவதற்கும் நாங்கள் நிச்சயமாக வாய்ப்பினை உண்டாக்கி தருகிறோம். இதுவரை என்னுடைய 28 ஆண்டுகால மருத்துவத்தில் 28 ஆண்டு காலம் முடிஞ்சு 29ஆவது ஆண்டு சிகிச்சையில் இருக்கிறோம், வைத்தியத்தில் இருக்கிறோம். நாங்கள் வைத்தியம் செய்து கொண்டிருக்கிறோம். இதுவரை குழந்தையின்மைக்காக எடுத்த எந்த ஒரு நோயாளரும் குழந்தை பெறாமல் எங்களுடைய வைத்தியம் பொய்த்து போனதில்லை. எல்லோருக்குமே குழந்தை பாக்கியம் உண்டாகி இருக்கிறது. ஒருவர் கூட எங்களுக்கு அந்த விதத்திலே எல்லா நோயாளர்களுமே அந்த குழந்தையின்மை குறைபாடு உடைய எல்லா நோயாளர்களும் குழந்தை பெற்றுக்கொண்டு சந்தோஷமாகவே இருக்கிறார்கள். அதனால் எங்களிடம் குழந்தையின்மைக்கு, ஆண்தன்மை குறைபாட்டுக்கு நம்பிக்கையோடு 100% நம்பிக்கையோடு வரலாம். குழந்தை பெற்று நீங்களும் சந்தோஷமாக வாழலாம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.